கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஜைன் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு தேவன் ஒளியா இருக்கிறார் என்ற தலைப்பிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்காக ஒரு நிமிடம் ஜெபத்தை ஏறெடுத்து நாம் தொடர்ந்து செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே. இதோ இந்த வேலையில் கூட ராஜா உடைய வார்த்தையான தேவன் ஒளியாக இருக்கிற வார்த்தை பிரகாரம் தகப்பனே, இந்த வார்த்தைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பேசுங்க எங்களை ஆண்டவரே, எங்களை மூடி மறைத்து கொண்டு நீங்கள் உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டுமா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த நாளில் கூட முதலாவது ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை நம்ம பார்க்க போகிறோம். அதில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை என்னவெனில், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இதுதான் நம்மளுடைய தலைப்பு. தேவன் ஒளியாயிருக்கிறார், தேவன் வெளிச்சமாயிருக்கிறார். 2 மீனிங்கும் ஒன்று தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னே தேவன் இருந்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்க வேண்டும் என்று அவர் நினைக்கும் போது இந்த உலகம் எப்படி இருந்தது என்று 2ஆம் வசனம் சொல்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது. என்ன இருந்தது? ஒழுங்கு இல்லை, வெறுமையாக இருந்துச்சு. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ முதலாவது வெளிச்சத்திற்கு முன்பாக இந்த உலகம் இருளில் தான் இருந்திருக்கு. ஆனால் தேவன் இந்த உலகத்தை படைக்க வேண்டும், சிருஷ்டிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்பதை பார்க்கிறோம், சிருஷ்டித்தார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் வானம் என்கிற இருந்தாலும் பூமி இருந்தாலும் இந்த உலகத்திற்கு முதல் என்ன வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது ஒளி வேண்டும், லைட் வேண்டும், வெளிச்சம் வேண்டும். இந்த உலகம் அவர் உருவாக்க எல்லா பொருட்களையும் உருவாக்குவதற்கு முன்னே அவர் வெளிச்சம் தான் இந்த உலகத்துக்கு வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால்தான் தேவன் பல இடங்களில் நான் ஒளியாக இருக்கிறேன், நான் வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு வசனத்தை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது. ஒரு முறை சொல்றார் வெளிச்சம் உண்டாக்குறது. ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன். எதில் நின்று பேசிட்டுக்கிறேன்? வெளிச்சத்தின் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அந்த வெளிச்சத்தை நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த உலகம் எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும், எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் வெளிச்சத்தை யாராலும் உண்டாக்க முடியாது. அவன் கோடியாக அவனிடத்துல பணம் இருந்தாலும், ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்னா, இந்த உலகத்தை நம்மளால் உலக அளவில் யாராலும் பார்க்க முடியலை. எந்த மனுஷனாலும் இந்த உலகத்தை வந்த மனிதர்கள் அநேக பேர் பிறந்தார்கள், அநேக பேர் இறந்திருக்கிறார்கள், எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருந்திருக்கிறது. இதில் தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு நல்லாவே தெரிந்து இருக்கிற விஷயம். 999 தடவை அவர் என்ன செய்தாராம், இந்த ஒளியை கண்டுபிடிப்பதற்காக பல தடவை தோல்வியுற்றிருக்கிறார். பாருங்க, ஏற்கனவே கர்த்தர் நம்மளுக்கு இந்த உலகத்தை வெளிச்சம் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிற பகலில் பார்க்குறோம். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? இரவிலே ஒரு லைட்டு வேணும், இரவிலே ஒரு வெளிச்சம் வேணும் மனுஷனுக்கு அப்படின்ற கண்டுபிடிப்புக்காக எத்தனையோ வருடங்களாக அவர் கண்டுபிடித்து கடைசியில் 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணார்? அவர் 1000 முறை அவர் கண்டுபிடிப்புக்கு அப்புறம் தான் ஒரு லைட் இப்படி தான் கனெக்ஷன் ஆகும், அப்படி ஒரு ஒளி இப்படி தான் வரும் என்று கண்டுபிடிச்சார். இன்றைக்கி நாம் ஒளி இல்லாத உலகமே கிடையாது. எந்த இடத்துல பார்த்தாலும் இன்றைக்கி நாம் ஒரு டிஜிட்டல் உலகமாக போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சிஸ்டமேட்டிக்காக எல்லா ஒர்க்கும் சிஸ்டமேட்டிக்காக தான் நடந்திருக்கிறது. அந்த ஒளியின் மூலமாக தான் நம்ம எல்லா வேலையை செய்து கொண்டு வருகிறோம் என்று நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல நம் தேவாதி தேவன் ஒரு வெளிச்சத்தை எவ்வளோ அழகாக, ஒரு வார்த்தை தாங்க, இந்த உலகம் முழுதும் நம் கண்ணோக்கி எவ்வளோ தூரம் பார்த்தாலும் நம்மளால எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? 1000 கிலோமீட்டர் நம் கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் தேவாதி தேவன் ஒரே இடத்துல இருந்து ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு விசை வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் போது அந்த வெளிச்சம் இவருடைய வார்த்தையை கேட்டு என்ன செய்துச்சு? வெளிச்சத்தை கொடுத்தது. அந்த வெளிச்சத்தை 2ஆக பிரிக்கிறார்.
ஏற்கனவே இருள் இருக்கிறது. அந்த இடத்திலே அந்த வெளிச்சத்தை கொடுத்து பெறுது. நாம் நினைக்கிறோம், அதாவது இங்கிலீஷில் போடப்பட்டிருக்கிறது லைட் என்று தான் கொடுக்கப்பட்டிருக்குது. முதலாவது அது லைட் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. த காட் செட் லெட் தட் பி லைட் ஆன் தர் வாஸ் லைட் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அது ஒளி இந்த உலகத்திற்கு வெளிச்சம் அப்படின்றதான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் தேவாதி தேவன் அந்த வெளிச்சத்தை இரண்டாக பிரிக்கிறார். ஒன்று பகலுக்கு தான் அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஒன்று 4வது வசனம் சொல்லுது, வெளிச்சம் நல்லது தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். பாருங்க, வெளிச்சம் நல்லது தான், ஆனால் இந்த உலகத்திற்கு இருளும் வேணும் அப்படின்றத அவர் ரெண்டும் என்ன செய்றார், வெவ்வேறாக பிரித்தார். தேவன் 5வது வசனம் சொல்லப்படுகிறது, தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். இது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போனால், முதல் வசனம் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்றார், வானம் பூமி சிருஷ்டித்தார், அது வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. 2வது வசனம் அதை பார்க்கிறார், அதை பார்க்கும்போது ஒழுங்கா இல்லை, வெறுமையாக இருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவி அதன் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 3வது வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று என்ன சொன்னார், வாய் மூலியமா. அப்போ இந்த உலகத்திலே முதல் சொன்ன வார்த்தை வேதத்தின் பிரகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்ல பிரகாரம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது, இதுதான் முதல் வார்த்தை. அவர் சொன்ன முதல் வார்த்தை இதுதான். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அப்போ வெளிச்சத்தை உண்டாக்க தேவன் அதுக்கு என்ன பண்றாராம், பெயர் வைக்கிறார். இப்போ ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னா அந்த பொருளுக்கு ஒன்னொன்னுக்கு என்ன பண்றோம், நம்ம ஒரு பெயர் வச்சு கூப்பிடுறோம், இல்லை ஒரு பெயர் வச்சு எடுக்கிறோம், ஒரு பெயர் வச்சு தான் எல்லாம். அப்போ தேவாதி தேவன் அந்த வெளிச்சத்திற்கு ஒரு பெயர் வைக்கிறார். அது என்ன சொல்றாரு, அதுதான் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாலும் அது உண்டாயிற்று. அந்த வெளிச்சத்திற்கும் இருளையும் வெவ்வேறாக பிரித்து வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயர் வைக்கிறார். இதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ வெளிச்சத்திற்கு பெயர் வைக்கும் பொழுது அது நல்லது என்று கண்டார். இது என்னது, இந்த உலகத்திற்கு முதலாவது வெளிச்சம் நல்லது அப்படின்னு தன்னுடைய கண்களால் அவர் பார்க்கிறார். இந்த கண்களால் பார்த்து இதுக்கு இரவு, இரண்டுத்துக்கும் பகல் என்றும் இரவு என்று பெயரிட்ட தேவன் அதோடு விட்டு விடவில்லை. அதற்கு பிறகு 2வது நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆவது நாள், 6ஆவது நாள் பல விதமான விஷயங்கள் அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, தேவாதி தேவன் ஒளியாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பகல் முழுவதும் நம்மளை என்ன செய்கிறோம், வேலைகளை செய்து வருகிறோம். நம்ம சாப்பிடுவதற்கு கண்ணால் பார்த்து இப்போ நம்ம சாப்பிடுவதற்கு பொருளை பார்த்து சாப்பிடுகிறோம். நம்ம ஒளியின் பல பொருள்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் நம்ம எப்படி மகிமுள்ள தேவனை நம்ம எப்படி இருக்கணுமா? அதனால்தான் உலகம் உண்டாகும் போது முதல் எப்படி வெளிச்சத்தை உண்டாக்கினாரோ அதே தேவன் முதலிலே குமாரனாக, மனுஷ குமாரனாக இந்த உலகத்தில் பிறக்கும் போது அவரும் ஒளியா தான் வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒளியாய் அவர் எப்படி வந்தார் நம்ம பார்த்தோம்னால், மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷம் நம்ம எடுத்து பார்க்கோமானால் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், நட்சத்திரத்தை கண்டார்கள். நட்சத்திரம்னா நான் சாதாரண இல்லை, அதில் ஒளி இருக்குது, அதுதான் தேவனுடைய நட்சத்திரம். அவர் ஒளியாக இருக்கிறார். எப்படி ஒளியை எப்படி முதல்ல அவர் உருவாக்கினாரோ, இந்த உலகத்தில் அவர் நம்ம காணக்கூடாதபடி இருந்தாலும் தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே அவர் சொன்ன வார்த்தைகள் தான் நடந்தது. அதே பிரகாரம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் போது ஒரு நட்சத்திரம் தான் அடையாளத்தை கொடுத்தது, அதுதான் ஒளி. அவர் பெரிய ஒளியாக கொடுக்கிறார். அந்த வான சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரை கண்டுதான் மகிழ்ந்து என்ன பண்ணுறாங்க, ஓடி வராங்க. அந்த நட்சத்திரை கண்டுதான் அந்த அரண்மனைக்கு ஓடி வராங்க. பாருங்க, அந்த நட்சத்திரம் அவர்கள் என்ன வழி நடத்துது என்று நம்ம பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துலேருந்து நம்ம சிந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கிறோம். ஏன்னு கேட்டால், அந்த நாட்களிலே உலகம் உணவாதற்கு இந்த வெளிச்சம் இந்த உலகத்தில் முக்கியமாக வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். இந்த இடத்துல உலகத்தினுடைய இருள் என்பது இந்த இடத்துல பாவத்தை குறிக்கிறது. பாவம் என்னும் இருள் என்ன ஆயிருது, அதை அகற்ற வேண்டும் என்றால் ஒரு வெளிச்சம் வேண்டும். அந்த ஒளியாக வந்த தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒளியை என்ன செய்றாங்க, அந்த வான சாஸ்திரிகள் பார்க்கிறாங்க. அந்த வான சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரை பார்த்து, இந்த நட்சத்திரம் ஏன் வானத்தில் அப்போ ஏற்கனவே நட்சத்திரம் இல்லையா,
நிறைய நட்சத்திரம் இருக்குது. ஆனால் தேவாதி தேவன் ஒரு ஸ்பெஷலுங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அந்த நட்சத்திரம் என்னது, பெரிய ஒளி கொடுத்திருக்கும், ஒரு பிரகாசமான ஒளியை கொடுத்திருக்கும். அதனால தான் அந்த வானத்தை ஆராய்ந்து பார்க்கிற அந்த அறிஞர்கள் என்ன செய்தாங்க, வான சாஸ்திரிகள், ஏதோ ஒரு இந்த ராஜாதி ராஜா பிறந்திருக்கிறார்ப்பா, அந்த உலகத்திலே ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று எங்க ஓடி வராங்க, எங்கே ஓடி உள்ள அந்த நட்சத்திரம் அந்த இடத்துக்கு வந்து நிக்கல. ஆனா அவங்க எங்க போறாங்க, அரண்மனை தேடி ஓடினாங்க. அரண்மனையில தேடி ஏரோது ராஜா கிட்ட கேட்கிறாங்க, அப்பா நாங்க பெரிய நட்சத்திரத்தை கண்டோம், ஏதோ ஒரு ராஜா இங்க பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது ராஜாவுக்கு பயம் உண்டாகிறது. பார் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வெளிச்சம் இன்றைக்கு இன்னைக்கு வெளிச்சமா இருக்கிறோன்னு சொன்னா, தேவாதி தேவன் உலகத்திலே நம்ம வெளிச்சமா இருப்பதற்கு காரணம் நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும். வெளிச்சம் இந்த உலகத்துக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம் கண்களில் ஒளி இருந்தால் மாத்திரம்தான் நாம் மற்றவங்களை எப்படி பார்க்க முடியுமோ. கர்த்தராதி தேவாதி தேவன் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியை ஒளியின் வஸ்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அடுத்தபடியாக பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திலே வந்து நின்றுதான். பாருங்க, அந்த நட்சத்திரம் எங்க வந்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக வழி நடத்தது. ஒளி இல்லை என்றால் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. தேவாதி தேவன் ஒளியா இருக்கிறார். இந்த மக்கள் வேண்டுமென்றால் தேவன் மனித ஜனங்கள் அறியாம இருக்கலாம். அநேக ஜனங்கள் இந்த ஒளி என்பது சாதாரணமா நினைக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் ஒளியா இருக்கிறார் என்பதை நாம் உணர்வடைவர்களாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, அந்த நட்சத்திரம் கண்ட போது என்ன பண்ணாங்களாம் தெரியுங்களா? மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். பாருங்க, அவர்கள் ஆடு மேய்ப்பவர்கள் தான். அவர்கள் இரவில கூட அந்த ஆடுகளை கொண்டு என்ன செய்திருப்பாங்க, ஒரு பட்டியல அடைக்கப்பட்டிருக்கும் போது நிலாவின் வெளிச்சத்திலேயோ அந்த நட்சத்திரத்தின் வெளிச்சத்திலேயோ ஆடுகளை மேய்த்து ஒரு இடத்துல பட்டியல அடைக்கப்படுகிற ஒரு வழக்கமா இருக்கும். ஆனால் அந்த நட்சத்திரம் இவர்களும் பார்க்கும்படியாக என்ன செய்துச்சு, பார்க்கும்படியாக கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த நட்சத்திரம் பார்த்த உடனே, என்னப்பா இது ஒரு புதுசா இருக்குதே, புதுசா ஒரு பிரகாசமான ஒளி தெரியுதே என்று அவர்கள் என்ன பண்ணாங்களாம், சந்தோஷம் அடைந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கும். தேவ பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவ தூதர்களுக்கு தேவ தூதர்கள் ஒளியாக கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. பாருங்க, ஒளிதாங்க இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை என்ன செய்யுமா, அவரை சுற்றி பிரகாசித்தது. ஏன்னா இந்த ஒளி உள்ள தேவன் நம்மளை என்ன பண்றாரு, நான் ஒளியா இருக்கிறேன் என்று மனிதர்களுக்கு காண்பிப்பார். பாருங்க, முதல்ல இந்த உலகத்தை காண்பித்த தேவன் மனிதர்களுக்கே நான் ஒளியா இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றின தேவன். இயேசு கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஒளிதான் அவர்களுக்கு வழிகாட்டுனது, ஒளிதான் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, ஒளிதான் அவர்களை எல்லாவற்றிலும் என்ன செய்தது, வார்த்தையாக கொண்டு வந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் தேவ மகிமையை நாம் எழுதக்கூடாது. அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமளும் ஒளியை நடக்க வேண்டும் தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறத தவிர, அவர் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு மகிழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் இருளில் இருக்கிறார் தெரியுமா, பாவத்தில் இருக்கிறார் தெரியுமா? அவர்கள் எல்லாரும் ஒளியின் பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், தேவாதி தேவனை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்ற வேண்டும். நாம் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம எப்படி தேவாதி தேவனை பற்றி கொண்டோமோ, இந்த வேதத்தின் வாசனங்களை வார்த்தைகளை பற்றி கொண்டு ஒளி உள்ள தேவனை நம்ம எப்படி பற்றி கொண்டோமோ, அப்படியே பிள்ளைகளை பற்றி மற்ற பிள்ளைகளுக்கு, அறியாத பிள்ளைகள், தெரியாத பிள்ளைகள், அவிசுவாச பிள்ளைகள், அவர்களை பற்றி கொள்ள தேவாதி தேவனை நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்கு ஒளி உள்ள தேவனை நாம தான் அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். தேவ பிள்ளைகளே, அவர்கள் கண்கள் இன்றைக்கெல்லாம் பகல் முழுதும் அவர்கள் பார்க்கிறார், இரவு முழுதும் ஒவ்வொருடைய கண்களும் தூங்குற வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், எல்லாவற்றையும் பார்க்கிறோம், பொருள்களை பார்க்கிறோம், வெளிச்சத்தை பார்க்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இன்னும் தேவனை அறியாத ஜனங்கள் இன்னும் இருளில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை தேவாதி தேவனுடைய வெளிச்சத்தையும் ஒளியும் அவர்கள் காண்பிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவரை போலவே நம்ம இருக்க வேண்டும் தான் அவருடைய பிரியமாவும் இருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவாதி தேவனை ஒளியின் பிள்ளையாக எப்படி நாம் இப்படி படித்து நம்ம புரிந்து கொண்டோமோ, வேதத்தின் ரகசியங்களை நாம் தெரிந்து கொண்டோமோ, அப்படி அநேக ஜனங்களுக்கு தெரியப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த கொடுக்கப்பட்டிருக்க தேவன் ஒளியாக இருக்கிறார், தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். இந்த கால பகுதியிலிருந்து நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா?
எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இதோ இந்த நேரத்திற்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. ஆதியாகமம் 1 முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் அப்பா நீ முதலாவது பேசின வார்த்தை அப்பா வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற வார்த்தை சொன்ன பிரகாரம் தேவாதி தேவன் இந்த உலகத்திலே இந்த உலகம் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று உம்முடைய விருப்பமாக இருக்கிறது. இருள் எங்களை பாவம் என்ற இருள் எங்களுக்கு இல்லாதபடிக்கு எங்களை ஆண்டவரே அந்த இருளிலிருந்து எங்களை பாதுகாத்து உடைய வெளிச்சத்தின் பிள்ளையாக எங்களை வாழ வைக்குமா. நம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார் ஆச்சா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் அப்பா தேவாதி தேவன் உள்ளத்திலே அப்பா ஒளியாக அவர்களுக்கு நீ வாசம் செய்ய வேண்டுமா. உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அநேக தேவ பிள்ளைகள் அப்பா தன்னை ஆண்டவரே யார் என்று நீர் யார் என்று அவர்களுக்கு அறியாதபடிக்கு அந்த கட்டுகள் அவர் கட்டப்பட்டு இருக்கிற தகப்பனே, எல்லா கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால இப்போது அவிழ்க்கப்பட்டு தகப்பனே அவர்களை உம்முடைய ஒளி உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டுமா. ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா. உடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறாண்டவரே. எல்லாவற்றுக்கு மேலாக ஒளியா இருக்கிற என் தேவன் எங்களின் தகப்பனை எப்போது பிரகாசமான ஒளியில் நடக்க வேண்டும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.